உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த செய்தியின் தலைப்பு வெள்ளிக்கிழமை போய் ஞாயிற்றுக்கிழமை வந்தது என்பது. 2 நாட்களுக்கு முன்பு குட் ஃப்ரைடே, அதாவது பெரிய வெள்ளிக்கிழமை தினத்தை நாம் அனுசரித்தோம். ஏறத்தாழ 1992 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வெள்ளிக்கிழமை எருசலேம் நகரில் நடந்த நிகழ்வுகளை மையமாக கொண்டு உலகம் முழுவதும் சிறப்பு வழிபாடுகள், சிறப்பு நிகழ்ச்சிகள், சிலுவை பாதை ஊர்வலங்கள் நடைபெற்றது. அந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் பாவத்தில் வீழ்ந்த மனுக்குலத்தை மீட்கும்படியாக இந்த உலகத்தில் மனிதனாக அவதரித்த இயேசுவை, அவர் ஒரு குற்றமும் செய்யாதவர், அன்பின் சொரூபி, நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தவர், அநேக பிணியாளிகளை சொஸ்தமாக்கினவர், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர், திரளான ஜனங்களுக்கு ஆசீர்வாதங்களை அருளி செய்தவர். அப்படிப்பட்ட அவரை அடாவடியாக கைது செய்தார்கள். பொய்யர்களை, பொய் சாட்சிகளை வைத்து பொய்யான கேஸை புனைந்தார்கள். சட்டத்திற்கு விரோதமாக ஒரு அநியாயமான முறையற்ற விசாரணைக்கு உட்படுத்தினார்கள். தப்பான, மிகவும் மோசமான, தன் பதவியை தக்க வைத்து கொள்ள பிரஷர் பண்ணினவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தீர்ப்பு கொடுத்து, அதுவும் மரண தண்டனை விதித்து நீதி படுகொலை செய்தார்கள். சித்திரவதை செய்து அவமானப்படுத்தினார்கள். சிலுவையை சுமக்க வைத்து சிலுவையிலே ஆணிகளை கொண்டு அடித்து அறைந்து கொன்று போட்டார்கள். பின்பு கல்லறையில் அடக்கம் செய்தார்கள். இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது இயேசுவின் தாயாராகிய மரியாளுக்கு அது ஒரு மிகவும் துக்ககரமான நாள். அவரோடு கூட இருந்த சீசர்களுக்கு ஒரு மோசமான நாள். இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பியிருந்த ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையற்று போன ஒரு நாள். அதே நேரத்தில் அநியாயக்காரர்களுக்கு, அக்கிரமக்காரர்களுக்கு கொண்டாட்டமான வெள்ளிக்கிழமை. சதித்திட்டம் தீட்டியவர்களுக்கு, சத்துருக்களுக்கு கொண்டாட்டமான வெள்ளிக்கிழமை. தங்களுடைய நோக்கம், தங்களுடைய சதித்திட்டம் வெற்றிகரமாக நிறைவேறிவிட்டது என்று மகிழ்ந்து கடிகூர்ந்திருப்பார்கள். உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு நான் ஜெயித்து விட்டேன் என்று கொக்கரித்து கொண்டிருந்திருப்பான். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எழும் கேள்விகள்: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கைவிட்டு விட்டாரா என்ன? அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள் வெற்றி பெற்று விட்டார்களா? நீதி நியாயத்திற்கு இந்த உலகில் இடமே கிடையாதா? நீதிமான்கள் இப்படித்தான் கஷ்டப்பட வேண்டுமா? நல்லவர்கள் இப்படித்தான் அவமானப்பட வேண்டுமா? தேவன் பாராமுகமாயிருப்பாரா? தேவனுடைய திட்டம் நிறைவேறவில்லையே, அது தோல்வியடைந்து விட்டதா என்று அடுக்கடுக்கான கேள்விகள். ஆனால் என்ன நடந்தது? வெள்ளிக்கிழமை அப்படியே நின்றுவிடவில்லை. வெள்ளிக்கிழமை கடந்து போனது. சனிக்கிழமை வந்தது, அதுவும் கடந்து போனது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளை வந்தது, அனைத்தும் மாறிப்போனது. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த கல்லறை, அதை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. உள்ளே இயேசுவின் சரீரம் இல்லை. மரித்த இயேசு உயிர்த்தெழுந்தார். மரணம் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை. இயேசு மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். தேவனுடைய திட்டம் நிறைவேறியது. மீட்பின் பணி வெற்றிகரமாக முடிந்தது. தேவன் கைவிட்டு விடவில்லை. பிசாசானவனுக்கு தோல்வி. வலு சர்ப்பமாகிய பிசாசின் தலை நசுக்கப்பட்டு விட்டது. அக்கிரமக்காரர்களாகிய பரிசேயர், சதுசேயர், மூப்பர்களின் மகிழ்ச்சிக்கு முடிவு. இயேசுவினுடைய சரீரத்தை ஏதாவது ஒரு பழைய கல்லறையில் வைத்திருந்தால் ஒரு பரிசுத்தவானுடைய எலும்பு பட்டு உயிர் வந்துவிட்டது. எலிசாவின் எலும்புகளின் மேல் ஒரு மனுஷனின் பிரேதம் விழுந்த பொழுது அந்த மனுஷன் உயிரடைந்து எழுந்தது மாதிரி என்று கதை கட்டிவிட்டிருக்கலாம். அதற்கு வழி இல்லை. ஏனென்றால் இயேசுவின் சரீரத்தை வைத்தது ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறை. அதுவும் அவர்களால் முத்திரை போட்டு காவல் வைத்து பத்திரப்படுத்தியது. அவர்களுக்கு பேரிடியாக இருந்திருக்கும். அதே வேளையில் மரியாளின் துக்கம் சந்தோஷமாக மாறியது. மரியாளின் கண்ணீர் துடைக்கப்பட்டது. மரியாளுக்கு சமாதானம், மரியாளின் இழப்பு திரும்ப கிடைக்கப்பெற்றது. சீசர்களுக்கு பயம் போனது. சீசர்களுக்கு மகிழ்ச்சி, சீசர்களின் சமாதானம் திரும்பியது. சீசர்களுக்கு நம்பிக்கை திரும்பவும் வந்தது. ஜனங்களுக்கு மகிழ்ச்சி, ஜனங்களின் நம்பிக்கை திரும்பவும் வந்தது. ஆம்,
ஞாயிற்றுக்கிழமை வந்தது. கொலோசையர் 2 அதிகாரம் 15 சொல்லியிருக்கிறபடியாக இயேசு துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆம், சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி மரியாளுக்கு மட்டுமல்ல, சீசர்களுக்கு மட்டுமல்ல, அன்று வாழ்ந்த ஜனங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் உங்களுக்கும் மனுக்குலம் அனைத்திற்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம். ஒருவேளை இந்த காலகட்டங்களில் ஒரு வாதம் வைக்கலாம். எங்கெங்க மகிழ்ச்சி இருக்கிறது? அன்று 1992 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளிக்கிழமை நிலைமைதான் இன்றைய காலகட்டங்களிலும் இந்த உலகின் நிலைமையாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அக்கிரம காரியங்கள், எங்கு பார்த்தாலும் அநியாய காரியங்கள் தீவிரித்து ஆடுகிறது. நீதி நியாயங்கள் புரட்டப்படுகிறது. உண்மையும் உத்தமமாய் செயல்படுகிறவர்கள் பல கஷ்டங்களை, இன்னல்களை, அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டியதிருக்கிறது. ஏன்? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களில் பலர் வெள்ளிக்கிழமையில் இருக்கலாம். இழப்பின் மத்தியில், கஷ்டங்களின் மத்தியில், பாடுகளின் மத்தியில் இருக்கலாம். கண்ணீரோடு, கலக்கத்தோடு, மிகுந்த வேதனையின் மத்தியில் ஒரு நம்பிக்கையற்று போன நிலைமையில் இருக்கலாம். தேவன் என்னை மறந்து விட்டாரா? தேவன் என் குடும்பத்தை மறந்து விட்டாரா? தேவன் சொன்ன காரியங்கள் ஏன் இன்னும் நிறைவேறவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் நமக்கு நினைப்பூட்டப்படுகிறது, அன்று வெள்ளிக்கிழமை போய் ஞாயிற்றுக்கிழமை வந்தது. நம் இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் வெற்றி வேந்தர். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். ஏன் அழுகிறாய் என்று கனிவோடு விசாரித்த உயிர்த்தெழுந்த இயேசு நம் கண்ணீரை துடைப்பார், நம் கவலைகளை போக்குவார், துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார், புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். மரணத்தை ஜெயமாக விழுங்கின இயேசு, பிசாசின் தலையை நசுக்கி வெற்றி சிறந்த இயேசு நம் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து ஜெயத்தை கட்டளையிடுவார். உயிரோடு இருக்கும் மீட்பர் நாம் இழந்து போனவைகளை திரும்ப கொடுப்பார். உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன உயிர்த்தெழுந்த இயேசு நம் வாழ்க்கையிலே உலகம் தரக்கூடாத மெய் சமாதானத்தை தருவார். தேவனுடைய திட்டங்கள் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். அதை எந்த பொல்லாத மனிதர்களோ அல்லது பிசாசானவனோ தடுத்து நிறுத்தவே முடியாது. இயேசு அற்புதங்களை செய்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அபரிமிதமான ஆசீர்வாதங்களை அருளி செய்வார். இது மட்டுமல்ல, இதைவிட மேலான உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களும் நமக்கு இருக்கிறது. நம்முடைய இயேசு உயிரோடு இருக்கிறார். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறார். அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடையவர். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவர். அவர் வெற்றி வேந்தர். அவரை விசுவாசிக்கிற நாமும் வெற்றி பெற்றவர்கள். பிசாசானவன் தோல்வி அடைந்தவன். தேவ பிள்ளைகளாகிய நம்மை அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு மகிழ்ச்சி, நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம், நமக்கு நித்திய ஜீவன், நமக்காக பரிந்து பேச தேவகுமாரன், நமக்கு ஒரு தேற்றவாளன், நமக்கு பரலோக ராஜ்யத்தின் நிச்சயம். எத்தனை எத்தனை அருமையான ஆசீர்வாதங்கள்! இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாம் உயிர்த்தெழுந்த இயேசுவண்டை வந்து அவரை முழுமையாக சார்ந்து அவருடைய வார்த்தைகளின்படி நடந்து நம்மை தகுதிப்படுத்துவோமாக. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இப்பொழுதும் அப்பா, நீர் உமது பிள்ளைகளோடு பேசி இருக்கிறீரப்பா. இந்த நீர் உயிர்த்தெழுந்த தினத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து சந்தோஷமாக கொண்டாடும் பொழுது அன்பின் பிதாவே, உமது வார்த்தை எங்களுக்கு தேற்றுகிறது. உமது வார்த்தையின் மூலமாக எங்களை தேற்றி எங்களுக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் நீக்கி நான் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை அருளி செய்வேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. ஆம், உயிர்த்தெழுந்த இயேசு வெற்றி வேந்தர், சகலத்தையும் செய்ய வல்லவர், எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறவர். நாங்கள் உண்மையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக எங்களை நாங்கள் தகுதிப்படுத்தும்படியாக கிருபை தாரும். நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் எடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென், ஆமென்.